ஃபஸ்ட்டு எல்லாம் பிஜேபியில் இருக்காங்கன்னு வச்சுருக்காங்க. கிடையாது. காரில் போய் இறங்குறது, அந்த கெத்தாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர் கூட பயணம் பண்ணார். அவருக்கு பிஏ போல் அவருடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு நபராக போலீஸ் எஸ்கார்டு வேணும். எல்லா ரவுடி பசங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றது தான் பாலச்சந்தருடைய இலக்கு. அதோட விளைவு தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பாலச்சந்தர் இல்லை பிஎஸ்ஓவை இங்கே நிற்க வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்றான். அன்றைக்கி இன்னொரு ஹைலைட் என்னன்னா, பாரத பிரதமரே சென்னைக்கு வர்றாரு. இந்த மீடியேட்டராக செயல்படுறதால இந்த ஹவுசிங் போர்டில் நிறைய காசு அவருக்கு கிடைக்குது. கிடைச்சவனே ஒரு பக்கம் பணம் கிடைச்சதுன்னா இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பணத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆள் பலம் தேவை. அப்போ ஆள் பலத்துக்கு எல்லா ரவுடிஸுக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நூல் நேயர்ஸுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி பிஜேபியில் சிந்தார்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான ரிப்போர்ட்டு எந்த சேனல்லையுமே வரல, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்கன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அது நம்ம பகுதின்றதால நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போது என்னென்னா, பாலச்சந்தர் ஃபஸ்ட்டு எல்லாம் பிஜேபியில் இருக்காங்கன்னு வச்சுருக்காங்க. கிடையாது. இதுக்கு முன்னாடி அகில இந்திய இந்து மகாசபான்னு கோடம்பாக்கம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கார். அந்த அமைப்பில் தான் அவர் இந்துத்துவ பற்றோடு அவர் இருக்கார். இப்போ பாலச்சந்தர் குடும்பம்ன்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாஃபு, அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் ஒரு அக்கா, ஒரே ஒரு அக்கா இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆரில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணார். என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய மனைவி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய டாக்டராக இருக்காங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை. சமீபத்தில் அந்த மர்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்தநாள் கொண்டாட்டமும் நல்லபடியாக நடந்தது. அதே சிந்தார்பட்டி பகுதியில் சேர்ந்த பல்வேறு அரசியல் பிரமுகரெல்லாம் வந்தாங்க. இப்படி தான் பாலச்சந்தருடைய லைஃப் போயிடுச்சு. என்னென்னா, பாலச்சந்தருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குறுகிய காலத்தில் எப்படியாவது நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகிடணும், வசதி படைத்தவனாக ஆகிடணும், குறுகிய காலில் எப்படியாவது பெரிய ஆளாகணுன்ட்டு நினச்சி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அகில இந்திய இந்து சபை வடபழனியில் கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர் கூட பயணம் பண்ணார். அப்படி பயணம் பண்ணுறப்ப என்னென்னா, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து அவருக்கு பிஏ போல் அவருடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தார் பாலச்சந்தர். என்னென்னா, இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கப்போ அந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ போல் நம்மளும் ஒரு காரில் போகணும், நம்மளுக்கும் போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வேணும், நம்மளும் இது போல் நகை வைக்கணும், ரெசார்ட்லாம் வாங்கணுன்ற ஒரு ஆசை தனக்கு தானே வளர்த்து கொண்டுனார். ஏன்னா ஒரு எங்கேயுமே ஒரு இடம் போகிறோன்னா ஒரு காரில் போயிட்டு ஒரு பிஎஸ்ஓட இறங்குறப்போ சாதாரணமாக ஒரு 2 வீலரில் இறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு என்னென்னா, அந்த மமதை ரொம்ப அந்த காரில் போய் இறங்குறது, அந்த கெத்தாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதனால தான் அவருடைய வாழ்க்கையே சீரழிஞ்ச காரணம்ன்ட்டு சொல்லலாம். என்னென்னா, இப்போ கோடம்பாக்கம் ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் அவருக்கு பல அமைப்பு மூலம், கிறிஸ்தவ முஸ்லீம் அமைப்பு மூலம் த்ரெட்டிங் இருக்கின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஎஸ்ஓ போட்டாங்க. இதை நம்ம எப்படி வாங்குறதுன்னு பாலச்சந்தர் இருக்கிறப்போ அந்த இந்து மகா சபையில் தொடர்புடைய வெளியாட்கள் கொஞ்சம் லிங்கில் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு சிந்தாரப்பேட்டையில் தனக்கு பிஎஸ்ஓ வேணுன்றதுக்கோசம் இவர் ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் இவரே ஆளை செட் பண்ணி ஒரு மாடுடைய தலையை வெட்டி இவர் வீட்டு மேலேயே போட்டுக்கின்னு ஒரு ஆளை இவரே செட் பண்ணுறாரு. ஒரு 4 பேரை செட் பண்ணி அந்த மாட்டு தலையை இவர் வீட்டுக்கு மேலே போட்டு, இது போல் உன் தலையை வெட்டுவன்ட்டு யாரோ இவரை மிரட்டினதா இவர் செயற்கையான ஒரு விஷயத்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரு அகில இந்திய இந்து மகா சபையில் நான் இருக்கேன், எனக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அன்றைக்கி இருந்த முருகேசன் சார் இன்ஸ்பெக்டர் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த விஷயத்தை ஃபுல்லாக 3வது கண் கேமரா இருக்கும். அதை விட 4வது கண் என்னென்னா, டிபார்ட்மெண்ட்டில் எப்பயுமே வாட்ச் பண்ணுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல,
உளவுத்துறையும் வாட்ச் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப பாலச்சந்தர் ஒரு அகில இந்திய இந்து மகாசபையில் அந்த அளவுக்கு த்ரெட்டிங்கும் இல்லை, எந்த வேலையும் செய்யலை. இவருக்கு யார் சிந்தாரப்பேட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு தான் புகார் கொடுத்துறாரு. அந்த மாதிரி புகாரில் இவரை செய்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் யாருமே இல்லைன்ட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடுறாங்க. அப்படி ரிப்போர்ட் போடுறப்போ ரிப்போர்ட்டை பற்றி போலீஸ் வந்து ஒரு டீம் போட்டு விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் விசாரணை பண்ணுறாங்க. எல்லா விஷயம் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை. என்னென்னா அவருக்கு தெரிஞ்ச நபர் தான் அவங்க வீட்டு அருகே வரப்போ அதையும் துல்லியமாக கண்காணிக்கிறாங்க. இதே நேரத்தில் அவர் இந்து மகாசபா ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல கோடம்பாக்கம் அதான் இந்து மகாசபாவுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்றப்போ ஸ்ரீக்கு ஒரு ஃபோன் வருது, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன்னா, ஒரு பையன் கால் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி பாலச்சந்தர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாட்டுடைய தலையை வெட்டி அவங்க வீட்டில் போடுறதுக்கு 5000 ரூபாய்க்கு எங்களை பேசினார், அந்த 5000 ரூபாய் காசு கொடுக்கல அப்படின்னாரு. அப்போ என்னடான்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை போலேயே இவனும் உருவாகக்கூடாது, இவன் இந்த மாதிரி செயற்கையாக பண்ணுறதுக்கு நாளைக்கு காவல்துறை நம்மளுக்கு போட்ட பிஎஸ்ஓவை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த நபர்களை அலுவலகத்துக்கு வர வைக்கிறாரு. வர வச்சவொடனே அந்த பசங்களும் வரானுங்க. சரி, அவன் தரலன்னா என்னடா நான் தரேன்ட்டு சொல்லிடுறாரு. ஆனால் அதே சமயத்தில் கோடம்பாக்கம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ண உடனே போலீஸுக்கு வந்து இது பெரிய இஷ்யூ ஆகுது. ஏன்னா ஒரு இந்து மகாசபையில் இருக்கவன் இது போல் பண்ணிவிட்டு பொய்யான ஒரு இது பண்ணி முஸ்லீம் மேலே போடுறான். இவன் இந்த மாதிரி தொடர்ந்து ஏரியாவில் வந்து ஒரு ப்ராப்ளம்குள்ளே நபராக இருக்கானே அப்படின்ட்டு ஸ்ரீ கொடுத்த வாய்ப்பை போலீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ போலீஸ் வந்து நேராக ஆஃபீஸில் மொபைலில் வந்து மறைஞ்சிருக்கிறப்போ அந்த பசங்க வந்தோடனே அந்த பசங்களை பிடிச்சி ஸ்ரீ வந்து அதில் வந்து ஒரு 3-4 பேர் கைதாகிறாங்க. அந்த பசங்க மாடை வெட்டிட்டு அந்த வீட்டு மேலே போடுறது பெரிய இஷ்யூ ஆகுது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாலச்சந்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் கொடுத்த புகாரில் அவரையே அரெஸ்ட் பண்ணி செயற்கையாக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மேலே பொய் புகார் கொடுக்குறாரு, இவருக்கு த்ரெட்டிங் இல்லாமையே த்ரெட்டிங் இருக்குன்னு நினச்சி இவரே ஒரு விஷயம் பண்ணி ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குறாருன்ட்டு பாலச்சந்தர் மேலே ஒரு புகார் எழுது. என்னென்னா பாலச்சந்தர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் அவருக்கு வந்து முழுக்க பார்த்திங்கன்னா தான் பணக்காரனாக ஆகணும், காரு பங்களாலாம் வச்சுக்கணும், 2வது நம்மளுக்கு போலீஸ் எஸ்கார்டு வேணும், 2வது எல்லா ரவுடி பசங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றது தான் பாலச்சந்தருடைய இலக்கு. அதோட விளைவு தான் இன்றைக்கி அவர் வந்து மர்டரானார். 2022 மே மாதத்தில் மர்டராரு. என்ன ஒரு பிரச்சனைனா, இது காலம் கடந்து போனவொடனே ஜெயிலில் இவருக்கு நிறைய லிங்க் கிடைக்குது. இந்த வழக்கில் அவர் போகிறாரு, ஜெயிலில் நிறைய லிங்க் வச்சவொடனே ஜெயிலில் விட்டு வந்தோடனே என்ன தான் அண்ணன் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் ஸ்ரீ, ஆனால் அதை விட்டுட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரே, அவரை விடக்கூடாதுன்ட்டு ஒரு பகையை தனக்கு தானே வளர்த்துன்னு இருக்கார். அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி வந்து இவருக்கு வந்து இந்த ஆசை இருக்குது நம்ம பணக்காரன்னு. அப்போ ஜெயிலு மூலயமா வந்து என்ன பண்ணுறாரு, பல ரவுடிஸுங்க லிங்க் ஆனவொடனே அதில் கல்வெட்டு ரவின்ற ஒரு பழக்கமாகுது இவருக்கு. முழுக்க இவருக்கு பழக்கமானோடனே ஜெயிலில் நிறைய ரவுடிஸ் பழக்கமானோடனே வெளியில் அதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். என்ன தான் ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலும் சிறைச்சாலைன்றது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போனான்னா நல்லவன் கூட வெளியில் வரப்போ மிகப்பெரிய அசுரனாக வெளியே வருவான். அந்த போல் ஏற்கனவே பணத்தாசை, ஏற்கனவே வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும், ஏற்கனவே நம்ம இப்படிலாம் இருக்கணும்னவங்களுக்கு சிறைச்சாலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அப்படி வெளியே வரப்போ பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு தன்னுடைய சமூகம் எஸ்சின்றதால பிஜேபியில் போயிட்டு ஒரு பட்டாளத்தோட போய் சேரார். என்னென்னா பிஜேபியுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவராக எஸ்சி/எஸ்டி பிரிவுக்கு வராரு. அதே நேரத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய எல் முருகன் தலைவர் கூட இவர்கள் இங்கே கிடச்சிது. யார் எல் முருகன்னா, நேஷ்னல் கமிஷன் ஷெட்யூல்டு கமிஷனில் சரி NCSTயில் வராரு. அதில் அப்போது எல் முருகன் வந்து தலைவராக இருக்கார். அவர் கூட போய்ட்டு இவர் சேர்ந்துறாரு. என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ரீகிட்ட இருக்க துப்பாக்கி கார் மாதிரி எல் முருகனுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவர் வந்து ஷெட்யூல்டு கமிஷனுக்காக ஒரு தலைவர்ன்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவருக்கு போலீஸ் எஸ்கார்ட்லாம் கொடுத்தவொடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா நம்ம சமூகம்னா நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன்னொடனே எல் முருகனுக்கு PA போல் இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, நம்ம நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் அந்த ஆஃபீஸ் இருக்குது.
அது இல்லாமல் நேஷ்னல் ஷெட்யூல்டு கமிஷன் எல்முருகன் அவருக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது நம்ம ட்ரிப்ளிகனியில். அதில் அவர் போய் ஜாயின்ட் ஆனோடனே இதுலேருந்து நம்ம ஸ்ரீயை பழி வாங்கணும் அப்படின்னு கங்கனை கட்டின்னு இருக்கார். அப்போ என்ன ஆகுது, தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் ஹவுசிங் போர்டெல்லாம் ஒதுக்குறாங்க. அது மூலம் வந்து எஸ்சின்றதால அந்த ஹவுசிங் போர்டை நல்ல ரேட்டுக்கு விற்கலான்றப்போ இவருக்கு நிறைய ஆஃபர் வருது. ஹவுசிங் போர்டு சேல்ஸ் பண்ணுறப்போ குறைந்த இதில் இவருக்கு கிடைக்கிறப்போ அந்த ஹவுசிங் போர்டை நம்ம விற்றா நல்லா காசு மேலே 1 லட்சம் 1.5 லட்சம்னு அதை பண்ணுறப்போ அவர் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு கிடைக்குது. என்னென்னா 1 லட்சத்துக்கு மேலே ஒரு ஹவுசிங் போர்டும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் முதல் நாள் தவணையாக கட்டுங்க, இதை கொடுங்க, எனக்கு இவ்வளோ கொடுங்கன்ட்டு கமிஷன் பேசிக்கில் அவர் வந்து இந்த இடத்த வந்து இது பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்போ அவர் நினச்ச வாழ்க்கை, மோதிரம் போடுறாரு, செயின் போடுறாரு, குறுகிய காலத்தில் எந்த வேலைக்கும் போகாமல் இந்த மீடியேட்டராக செயல்படுறதால இந்த ஹவுசிங் போர்டில் நிறைய காசு அவருக்கு கிடைக்குது. கிடைச்சவொடனே ஒரு பக்கம் பணம் கிடைச்சதுன்னா இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பணத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆள் பலம் தேவை. அப்போ ஆள் பலத்துக்கு எல்லா ரவுடிஸுக்கும் சும்மா இருக்கிற நேரத்தில் வர வச்சு நம்ம மது வாங்கி கொடுக்கறது, அவங்க கூட இருக்கிறது, எனக்கு ஒரு பிரச்சனைனா வாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, பிஜேபி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அவங்கள எல்லாரையும் இவர் வந்து ஒரு பெரிய மாசாக காட்டுறாரு. என்னென்னா அதே சமயத்தில் அதே பகுதியில் வந்து தர்கா மோகன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக சிந்தாரப்பேட்டை F1 சிந்தாரப்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர். அவரை வந்து இவர் அண்டர்டேக்கிங் பண்ணுறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் பசங்க பிரதீப், சஞ்சய் 2 பேர் அவங்கள வந்து இவர் அண்டர்டேக்கிங் பண்ணிட்டு அவங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு அவங்க கூட ஒரு மிகப்பெரிய அளவில், ஏன்னா இவரை விட கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு சின்ன பசங்கிட்ட இவர் நட்பு ஏற்படுத்தி அந்த பசங்களுக்கு ஏரியாவில் நல்ல மாசான ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கிறதால அந்த பசங்களை வச்சுன்னு சில வேலையெல்லாம் பண்ணுறது. அந்த வேலை முடித்தவொடனே ரகசியமாக இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேலையை இவன் தான் செஞ்சான்ட்டு பெட்டிஷனை வந்து அந்த பசங்க மேலே போட்டுடுறாரு. இப்போ தான் ஆரம்பிக்குது அவருடைய தொல்லைகள். அந்த பெட்டிஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து தெரியுது, இது வந்து ஹேண்ட் ரைட்டிங்லாம் பாலச்சந்தர் மாதிரி தான் இருக்குது, இந்த விஷயம்லாம் உங்களை மேலே போட்டுட்ருக்கான்னு. ஏற்கனவே காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காவல்துறை போகிறீங்க சரக்கு வைக்கிறவங்க கூட டைப்பாக இருப்பாங்க. அப்போது உங்கள் மேலே பேப்பர் வந்திருக்கு அப்படின்றப்போ என்னடா நம்ம எதுவுமே பண்ணல, இது வந்து புதுசாக இருக்குன்னு தர்கா மோகனும் யோசிக்கிறாங்க, அவங்க பசங்களும் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் மாட்டுறப்போ இவரே போய் வெளியே இட்டுன்னு வர்றாரு, எழுதி கொடுத்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறது, என்ன சார் பிரச்சனை தர்கா மோகனுக்கு அப்படின்ட்டு சொல்லி இவரே எழுதி கொடுத்துட்டு வர்றாரு. பிற்காலத்தில் வந்து அந்த பசங்களை வச்சு சில வேலைகள் கட்சிக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்கப்போ அந்த பசங்களுக்கும் ஒரு பிரச்சனைன்றப்போ இவர் போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு காலகட்டத்தில் போலீஸுக்கு தெரிய வருது என்னென்னா இதெல்லாம் செய்கிறது பாலச்சந்தர் தான்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, இவர் சொல்கிற வேலை செய்யலைன்னா உடனே போலீஸ் மேலேயே பெட்டிஷன் போட்டுருவார். ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கல்லில் போய் உட்காந்துட்டு பெட்டிஷன் எழுதி அமுச்சிடுவார். இது வந்து ஒரு கட்டத்தில் இருக்கிறப்போ தன் மேலே இந்த மாடு கேஸு அந்த இன்ஸ்பெக்டர் போட்டார்ல முருகன்சன் சார், அவர் மேலே ஒரு பெட்டிஷன், நான் எஸ்சின்றதால தான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு அவர் மேலே ஒரு பெட்டிஷன். இது என்ன அது, ஒரு பக்கம் ரவுடிஸு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு பக்கம் இவர் வந்து போலீஸை எதிர்க்கிறாரு, ஒரு பக்கம் கேங்ஸ்டர் இவரை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. என்னென்னா இவர் வந்து கூடா நட்பு கேடா வெளியும் அந்த மாதிரி ஜெயில் சவகாசத்தை அப்படியே நெட்வொர்க்காக வெளியில் போயிட்டு அந்த ரவுடிங்களுக்கு பெயில் போடுறது, ரவுடிங்க பின்னாடி சுற்றுறது, இவர் வந்து கண்காணிப்பில் ஆகிட்டார். அது இவருக்கு தெரியல, ஆனால் இவர் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் ஒரு கேங்ஸ்டார் வந்து பெருமேட்டில் வந்து அவருடைய நண்பர்கள் மூலம் கேக் வெட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கேக் வெட்டின ஃபோட்டோலேருந்து எடுத்து அவர் மேலேயும் ஃபைல் பண்ணிடுறாரு கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி ரவுடிஸ் கூட கேங்ஸ்டாரில் இருக்கிற இவர் போட்டுறாரு, இவர் தான் அவங்களுக்கு துணையாக நிற்கிறாருன்ட்டு போடுறப்போ அந்த கேங்ஸ்டார் போலீஸ் வந்து என்னென்னா அவர் அந்த மாதிரி கிடையாது, அவர் எல்லாரோடையும் சகஜமாக பேசி திரும்பி வாழுங்கடா, இப்படிலாம் இருக்காதடா, ஏன்டா அப்படி இருக்கிறான்ட்டு அவங்க அந்த பசங்களை திருத்தி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தியிருந்தார். அவனுக்கு பிறந்த நாளுக்கு கூப்பிட்டானுங்க, அண்ணா உன்னால தான் நான் திரும்பி இருக்கேன், நீங்கள் என் பிறந்த நாளுக்கு வாங்கினா என்ன. ஆனால் அந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்து உயர் அதிகாரிக்கு அனுப்பிச்சு அவருக்கு டீப்ரமோட் ஆகுது. டீப்ரமோட் ஆனவனே அவரும் விரோதியாக வர்றாரு. என்னடா இப்படி சுற்றி வரப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, நம்மளை மாட்டி விட்ட ஸ்ரீயும் விடக்கூடாது அப்படின்னு
இருக்கார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு வந்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு பிரச்சனை, ஒரு லேடி கூட, அவர் கூட பிஏ அந்த லேடி கூட செம்ம பிரச்சனை ஆகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லேடிக்கிட்ட வந்து காசை கொடுத்து, நீ ஸ்ரீமலில் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நான் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் கோடம்பாக்கம் ஸ்ரீயை வந்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரை கொடுக்க வச்சு ஸ்ரீயை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு பணத்தாசை, காரு, இந்த பிஎஸ்ஓ இதெல்லாம் ஆசை வரப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் ஆனவொடனே அவரும் இந்த லேடி கேஸில் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் போயிடுறாரு. அவர் காரையும் சீஸ் பண்ணுறாங்க, ஸ்ரீவுடைய காரை வந்து ஃபார்ச்சுனர் காரு, விலை மதிப்பற்றது, அதையும் சீஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் உள்ள ஃபுல்லாக போலீஸ் வருது. இந்த வழக்கை வந்து பாலச்சந்தர் தான் பண்ணியிருக்காருன்றது வெளிப்படையாக அவர் ஸ்ரீக்குன்னு தெரியுது. அப்போ என்னென்னா, தான் ஒரு இடத்துல நிற்கிறது, அந்த இடத்துல வந்து பவராக யூஸ் பண்ணி தன்னுடைய சமூகத்து பேரை வச்சு எல்லாரையும் பழிவாங்க இது பண்ணுறப்போ எல்லாருமே விரோதி ஆகிறாங்க. எல்லாருமே விரோதி ஆகிறப்போ ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிய வருது. பாலச்சந்தர் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தாலும் அந்த பணத்தாசை அந்த பெரிய அளவில் வரணும், எனக்கு பேசணும். அப்புறம் வந்து எனக்கு அகில இந்திய இந்து மகாசபை கோடம்பாக்கம் ஸ்ரீயால் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் அவர் வந்து என்னை வந்து கொலை செய்யக்கூடாதுன்ட்டு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த பெட்டிஷனை எல்முருகன் எல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்முருகன் என்ன பண்ணுறாரு, பாலச்சந்திரனுக்கு சப்போர்ட்டாக அந்த பெட்டிஷனை கமிஷனர்கிட்ட சொல்லி பாலச்சந்தருக்கு ஒரு பிஎஸ்ஓ போடுறாரு. பாருங்கள், இவர் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு சாதாரணமாக இருந்துட்டு அதே போல் ஆகணுன்றப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வருது. என்னென்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடை வெட்டுறாரு, அதுக்கப்புறம் இந்த கேஸ்லலாம் உள்ளே போகிறாரு, ரவுடி பசங்களை சேர்க்குறாரு, அதுக்கப்புறம் தன்னை சூழ்ந்திருக்க எல்லாரையும் ஒருத்தராக வேறு லெவலில் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார். என்ன தான் கை கொடுத்தாலும் அந்தந்த நேரம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கை கொடுக்காமல் போய் உயிரே போவன்றதுக்கு பாலச்சந்தர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். என்னென்னா, அதுக்கப்புறம் அந்த கோடம்பாக்கம் ஸ்ரீயுடைய பகையும் வருது. ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு அவர் மேலே கொடுத்து இவர் பிஎஸ்ஸாக வாங்கிட்டார். இப்போ கார் வந்துடுச்சு, ஹவுசிங் போர்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக விற்று பல பேருக்கு விற்று கார் வந்துடுச்சு, நகை வந்துடுச்சு. கூப்பிட்றப்போ ரவுடி பசங்க 10 ரூபா செலவு பண்ணால் நம்மளுக்கு ரவுடி பசங்க வருவார்ன்ற மைண்ட் செட்டு. ரவுடி பசங்க வந்துட்டாங்க. தான் கேட்ட மாதிரியே ஒரு அரசியலில் மத்திய சென்னை எஸ்சிஎஸ்டி பிரிவில் ஒரு தலைவர் பொறுப்பு வந்துச்சு. பிஎஸ்ஓ கன் பாயிண்ட்டோடு வந்துச்சு. இவர் காரில் உலா வர ஆரம்பிச்சிட்டார் வழக்கம் போல். அப்படி உலா வரப்போ என்னென்னா, பெருமளவு ஒரு பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்தை செய்கிறார். ஆனால் அவர் பிறந்த குடும்பம் வந்து ரொம்ப டீசெண்டான குடும்பம். இதெல்லாம் அவங்க வார்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதன்ட்டு சொன்னாலும் தன்னுடைய ஆசை நான் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்ட்டு நினச்சி பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ என்னென்னா, ஒரு கட்டத்தில் அவர் வளர்த்து விட்டார் பாருங்கள். இந்த தர்கா மோகன் வந்து பையன் பிரதீப் சஞ்சய், அவர் வளர்த்துவிட்ட பசங்களே ஒரு கட்டத்தில் இவன் நம்மளை வச்சுருந்தானே வளர்றான், ரெண்டாவது அவங்களே இட்டுன்னு போய் பிஜேபியிலே சேர்த்துருக்காங்க, இவன் நம்மளை வச்சுருந்தானே வளரான், நம்மளே காமிச்சிருக்கிறான், நம்மளுக்கு ஏன் செய்ய மாட்டான்னு ஒரு கட்டத்தில் பாலச்சந்திரை மிரட்டி பணம் பணிக்கக்கூடிய நபர்களாக ரவுடி பசங்களாக ஆகிறாங்க. அப்போ என்னென்னா, கேட்குறப்பெல்லாம் துட்டு கொடுக்கணும், கேட்குறப்ப துணிமணி கொடுக்கணும், எங்களுக்கு எல்லாமே நீ தான் பார்க்கணும், உங்களால் தானே நான் ஜெயிலுக்கு போனேன், நீ சொல்கிற ஆளை அடித்தோம், போனோம், வந்தோம், அதுக்கப்புறம் காலகட்டத்தில் நீ தான் பின்னாடி இருந்து பெட்டிஷன் போட்டு இவ்வளோ வேலை பண்ணிக்கிறேன்ட்டு உள்ளுக்குள்ளேயே இந்த பிரதீப் சஞ்சய்கெல்லாம் அண்ணன் தம்பி 2 பேருமே, பிரதீப்பும் சஞ்சயும் தர்கா மோகன் அவங்களுடைய பசங்க அண்ணன் தம்பி, உள்ளுக்குள்ளேயே இவனுங்க பகை வளர்ந்துனே இருக்குது. இது எல்லாமே பாலச்சந்தர் தான் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பக்கம் ரவுடி பசங்களுக்கு இது, இன்னொரு பக்கம் ஆய்வாளருக்கு மேலே பெட்டிஷன் மேலே பெட்டிஷன். ஆய்வாளர் வந்து இவன் செஞ்ச தப்பை தான் கேட்டார். அந்த காவல் நிலையத்தில் இருக்க உளவுத்துறை அதிகாரிங்க மேலே பெட்டிஷனு, எஸ்ஐங்க மேலே பெட்டிஷனு, இவன் கொடுக்குற பெட்டிஷனு எடுக்கலைன்னா அதுக்கு ஒரு பெட்டிஷனுன்ட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு இது பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கேங்ஸ்டாரில் யாரெல்லாம் இவனுக்கு ஆவலியோ அவங்கெல்லாம் எந்தெந்த ரவுடிக்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் கோடம்பாக்கம் ஸ்ரீ அப்போ சுற்றி விரோதமாகுது. ஒரு கட்டத்தில் பாலச்சந்தர் மட்டும் இவங்க மிரட்டல, பாலச்சந்தருடைய பெரியப்பா பையன் ஒருத்தன் இருக்கான், பேர் சொல்ல வரும்ல, அந்த பையன் ஒரு பெரிய லெவலில் துணி வச்சுருக்கான். அந்த துணி வச்சுருக்கப்போ இவங்க இந்த ரவுடி பசங்க என்ன பண்ணுறாங்க, அவனை மிரட்டி
போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறது. நானே அந்த பையன் வந்து கதற ஆரம்பிச்சிட்டான். "எங்கள் அண்ணன்கிட்ட தானே சவகாசம் வச்சுருந்தீங்க, என் கடையில் எதுக்கு வந்து துணி எடுக்கிறீங்க? நானே பேங்க்கில் கடன் வாங்கி எடுக்கிறேன். இதே போல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி?" அப்படின்னு கேட்டாலாம். அவனுங்க "நீ ஃபோன் பண்ணி சொல்லு, பாலச்சந்தர்கிட்ட குடுக்க சொல்லு, சொல்லுன்ட்டு அவனை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பாலச்சந்தர் வந்து உள்ளே வந்து பேசுகிறப்போ ஒரு கட்டத்தில் மோட்டிவேஷன் ஆகுது. அந்த பசங்க வந்து என்னன்னா, "எங்களுக்கு யார் செய்வா? நீ தானே செய்யணும். நீ தானே எங்களை உருவாக்குன. நீ தானே எங்களை போலீஸில் பிடிச்சி குடுத்த. நீ தானே பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணி எங்கள் லைஃப்பை பால் பண்ண. நீ தான் எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் செலவு பண்ணன்ட்டு சொகுசு வாழ்க்கை இந்த பக்கம் வாழ ஆரம்பிச்சிட்டானுங்க. பாலச்சந்தரையும் அவங்க பெரியப்பா பையனையும் தம்பியும் மிரட்டி 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 பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கட்டத்தில் தலைக்கு மேலே வெள்ளமாக போயிடுச்சு. இது இல்லாமல் ஜெயில் சவகாசம் பாலச்சந்தருக்கு கல்வெட்டு ரவி வந்து தண்டையார்பேட்டையை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி. கல்வெட்டு ரவியை வந்து என்ன பண்ணுறான், போயிட்டு பேசுகிறப்ப பாலச்சந்தர், கல்வெட்டு ரவியும் வந்து போலீஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ இவன் வந்து எஸ்சிஎஸ்டியில் இருக்கான், எல்முருகன் கிட்ட இருக்கான். சரி நம்ம போய் கட்சியிலே சேரலான்ட்டு பாலச்சந்தர் அடுத்த கட்டம் ஒரு நடவடிக்கை என்ன எடுக்கிறாருன்னா, கல்வெட்டு ரவியை இட்டுன்னு போயிட்டு கமலாலயத்தில் பிஜேபி கமலாலயத்தில் ஒரு ஒரு 300-400 பேரோட செலவு பண்ணி மாதம் 2 வீலரு, ஆட்டோ, காருன்ட்டு பிஜேபியில் போய் சேர்றதுக்கு கல்வெட்டு ரவி எட்டுன்னு போய் சேர்க்குறாரு. சேர்ந்தவொடனே இந்த பசங்களுக்கு பயம் வருது. என்னென்னா, இவன் நம்மளோட பெரிய ஆளுகிட்ட போகிறான், நாளைக்கு இதால் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படான்ட்டு இன்னும் கோவம் அதிகமாகுது. அப்போ நீ வந்து எங்களுக்கு செய்ய மாட்ட அப்படின்னுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கல்வெட்டு ரவிக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அந்த டைமில் என்கவுண்டர் பண்ணுறப்போ ஒன்று காவல்துறை கல்வெட்டு ரவியை பண்ணியிருக்கணும், இல்லை பாலாஜி பண்ணியிருக்கணும், காக்காத்தோ பாலாஜி. சில ரவுடிங்களெல்லாம் என்கவுண்டர் லிஸ்ட் இருக்கிறப்போ நாம் பாலச்சந்தரை வச்சு எப்படியாவது கட்சியில் செஞ்சு திருந்தி வாழ்ந்துடலாம், கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்து இனி வரும் காலகட்டத்தில் நம்ம திருந்தி வாழலான்ட்டு கல்வெட்டு ரவி இருக்கிறப்போ கல்வெட்டு ரவி வந்து பாலச்சந்தரை பயன்படுத்துகிறாரு. ஆனால் கல்வெட்டு ரவியை பயன்படுத்தினதால் பாலச்சந்தர் உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. என்னென்னா, நீ என்னோட பெரிய ரவுடிக்கிட்ட போயிட்ட, நான் தொல்லை கொடுக்குறேன்னு நீ அவங்ககிட்ட சொன்னால் என் நடிச்சிருவேன். அதனால் இனி உன்னை விடக்கூடாது, எங்களுக்கு நீ போயிட மாட்ட, இனி நாங்கள் பெரிய லெவலில் எதனா ஒன்று பண்ணுவோன்ற முடிவில் தொடர்ந்து பாலச்சந்தருக்கு தொலைபேசியில் மிரட்டல் விடுறாங்க. ஆனால் ஏற்கனவே இப்போ பிஎஸ்ஓ போட்டிருக்கு. 2வது இந்த மிரட்டல் விட்டதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கு. இந்த விசாரணை போலீஸு விசாரிச்சுட்டு இருக்கப்பயே பாலச்சந்தரை வந்து இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. சாமிநாயக்கன் தெருவில் அந்த எப்பயுமே அங்கே மீட் பண்ணுற இடத்துல அந்த பிரதீப் சஞ்சய்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ கூட பிஎஸ்ஓ இருக்குது, கார் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பாலச்சந்தர் வந்து இல்லை பிஎஸ்ஓவை இங்கே நிற்க வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்றான். அன்றைக்கி இன்னொரு ஹைலைட் என்னென்னா, பாரத பிரதமரே வந்து சென்னைக்கு வராரு. அந்த டைமில் என்ன ஆகுது, இந்த பையன் வந்து பிஎஸ்ஓ கன் பாயிண்டில் இருக்க காவல்துறையை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அந்த பசங்களை பார்க்க போகிறப்போ பேசிகிட்டு இருந்த பசங்க டக்குன்னு கத்தி எடுத்து ஒரு 2 பைக்கு 3 பைக்கில் வந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து பாலச்சந்தரை வெட்டுறாங்க. சற்றும் எதிர்பார்க்காத மத்திய சென்னை எஸ்சிஎஸ்டி பிரிவு மாவட்ட தலைவர் பாலச்சந்தர் உடைய உயிர் அங்கே ஸ்பாட்லேயே போகுது. கொடூரமான முறையில் வெட்டுறாங்க. அதாவது நாமளே ஒரு விசுவாசமாக ஒரு பிராணியை வளர்த்தாலும் அந்த பிராணிக்கு வெறின்னு பிடிக்கிறப்போ நம்மளும் பலியாவோன்றது பாலச்சந்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா, பாலச்சந்தர் உருவாக்கின ரவுடிகள், பாலச்சந்தர் அதாவது கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எந்த காவல்துறை மீது போட்டானோ அதே காவல்துறை ஒரு ஓரமாக நிற்குது. சம்பவ இடத்துல சரிஞ்சு பாலச்சந்தருடைய கதை அன்னையோட முடியுது. மே மாதம் 2022 பாலச்சந்தர் என்ற ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த நபர் இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட்டு சின்ன வயசில் உயிரை பிரிஞ்சது. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு, வயசு கூட ஒரு 2-3 தான் இருக்கும். கை குழந்தை வச்சுட்டு ஆம்ஸ்ட்ராங் எப்படி இருந்தாரோ அதே போல் பாலச்சந்தர் 2022 ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர், நல்லா வளரக்கூடிய பையன், இந்த ஆசையால் மண்ணோட மண் சரிந்தார். இதுதான் அவருடைய கதை. என்னென்னா, அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் இருந்தாலும் இவருடைய பணத்தாசை விரோதிகள் எல்லாம் சூழ்ந்து நின்று பாலச்சந்தருடைய டைம் முடிஞ்சிச்சு. இதுதான் பாலச்சந்தருடைய கதைன்ட்டு சொல்லிவிட்டு மீண்டும் உங்களை வேறொரு க்ரைம் ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். உங்கள் சசிகுமார். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.
வணக்கம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம்